கைது செய்வார்கள் என்று தான் சொல்லுகிறார்கள். இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது. நாம் இதை ஒளிப்பதிவு செய்து 1 மணி நேரத்துக்கு இருப்பினும் எதுவா இருந்தாலும் நம்ம ஜென்ரலா பேசணுங்க. சிவா, எதுக்கு இங்க ஒருத்தனை புண்படுத்தணும்? ஒன்னே ஒன்று சொல்றேன். நம்ம 2 பேரும் இத்தனை வருஷமா பேட்டி பார்த்துருக்கோம். நானும் உங்க ஆபீஸ்க்கு வந்தேன், நீங்கள் என்ன பார்த்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. நான் என்னைக்கான ஒரு நாள் தப்பு உங்க மேல சொன்னீங்கன்னா அது எனக்கு, நான் சிவாவிற்கும் ரியல் ஒன் நேயர்களுக்கும் செய்யக்கூடிய துரோகம். அது நான் துரோகியாக மாட்டேன். காரணம் என்ன என்று கேட்டால், சிவா நட்பையும் லட்சக்கணக்கான ரியல் ஒன் நேயர்களுடைய நட்பையும் மரியாதையும் நான் விரும்புவேன். என்ன திட்டிட்டு யார் ஒன்றும் பரவாயில்ல. ஆனால் ஏளனமாக பேசக்கூடாது. இதுல இருந்து பிறந்தது, அதுல இருந்து இவர் யாருக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு? இவர் திருவள்ளுவராங்க, இவர் கமலஹாசன். அது அழகாக மொத்தம் அவருக்கு ஒரு கெடு வந்து விட்டது, கேடு வந்து விட்டது. அவர் இனி உளறதை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா டெல்லிக்கு வருவாருங்க, ஏதாவது ஒன்று பேசுவார். இவர் தானுங்க நான் மோடி அரசாங்கத்தில் இந்தியாவில் இருப்பதை எதிர்க்கிறேன் எல்லாம் சொன்னாரு. இவரும் அமீர் கானும் சேர்ந்து கடைசியில் வித்ரா பண்ணாங்களா இல்லையா? 11 வருஷமா இவர் இருக்காரு, நல்லபடியா இருக்காரு. எப்படிங்க இந்த 11 வருஷத்துல ஒரு 300 கோடி 400 கோடி செலவழிச்சு சம்பாதிச்சிட்டாரு? மோடி காலத்தானே பண்ணாரு. ஆக மொத்தம் கமலஹாசனுக்கு நல்லது பிறக்கட்டும், நல்லதே நடக்கட்டும் என்ற ஒரு இனிய வாழ்த்துக்களுடன் நாம் வேறு சப்ஜெக்டுக்கு போலாம். கமலஹாசன் உளறுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும், கோழைத்தனத்தை காண்பிக்காதே. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எழுதியிருக்காரு அந்த கடிதத்தை நான் பார்த்தேன். அது ஹைகோர்ட் கொடுப்பாங்களா? மாட்டாங்க. ஹைகோர்ட் கொடுக்கச்சே ஐ ரிக்ரெட் எதாவது எழுதி கொடுத்துருவார். பார்த்துட்டு எப்படி ராகுல் காந்தி ராஃபேல் விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டாரோ கேட்கலை என்று சொல்லுகிறாரோ, கேட்ட மாதிரி இருக்கு, கேட்காத மாதிரி இருக்கு, வழக்குழ பண்ணி 2 பக்கம் கன்வின்ஸ் பண்ணி விட்டுருவாங்க.